நீ மயக்கத்துல இருந்தப்போ கரெக்டா ஒரு ஐடியா பண்ணி ஒரு வேலைக்காரிய பிரிட்டிஷ்காரி மாதிரி இங்கிலீஷ் பேச வச்சிருக்கான் என் பையன் ரிஷி. மது, அப்படி பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். குட் ஒர்க் ரிஷி. இந்த வீடியோவில் இவ பேசினதை பார்த்துட்டு இவ ஒரு வேலைக்காரின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? வேலைக்காரிய ப்ராஜெக்ட் இன்ஜினியரா என் சன் ரிஷி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கான். வேலைக்காரின்னு எத்தனை தடவை குத்தி காட்டுறீங்க ஆண்டி? ஒரு வார்த்தை அந்த வேலைக்காரிய பாராட்ட உங்க பிரஸ்டீஜ் தடுக்குது. இன்னும் 1000 முறை கூட என்ன வேலைக்காரின்னு சொல்லுங்க சித்ராமா. அப்பவாவது உங்க பையனுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். அங்கிள், மது மயக்கமானதுக்கு காரணம் மாமா வச்சிருந்த ஸ்ப்ரேவா இல்ல வேற ஏதாச்சும் கண்டுபிடிச்சாகணும். விஷயத்தை கேள்விப்பட்டதுமே விசாரிக்க ஆளை அனுப்பிட்டேன் தம்பி. யாரு என்னன்னு தெரிஞ்சதும் தூக்கிட்டு வர சொல்லிட்டேன். நாளைக்கு பூமி பூஜை செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. ஒர்க்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்கம்மா, நான் போய் ஐயரை பார்த்து நல்ல நேரம் குறிச்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேம்மா. அண்ணி, இந்த பூமி பூஜைக்கு நம்ம போகணுமா? சொல்லுங்க அண்ணி. உங்களுக்கு கோவமே வரலையா? கோல வெறியில இருக்க. அதான் நான் பார்த்தேன். மன்னிக்கு இருக்கணும், உனக்கு என்னைக்கு இருந்திருக்கு? ஒன்னு கோவப்படுவ, இல்ல என்ன மாதிரி அப்பாவிய போட்டு அடிப்ப. இதுதான் உனக்கு தெரிஞ்சது. ஏய், ரோட்ட பார்த்து ஓட்டு. ஏய், நான் ரோட்டை பார்த்து ஓட்டுறதுனால தான் வண்டி ரோட்ல போகுது. அப்படியே அரஞ்சனா. ஏய், என்ன அடிக்கலான்னு பார்த்த, ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் ஐசியூல அட்மிட் ஆயிடுவீங்க. ஓஹோ, அதிகாரம் கையில இருந்தா அபர்ணாவையும் மிரட்டலாம் போல இருக்கே. இந்த ரூட் நல்லா இருக்கே. ஒவ்வொரு முறையும் அந்த மதுக்கிட்ட தோத்து போய் அவ என்ன அவமானப்படுத்தினத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்க. நேரம் வரும்போது நெத்தியில அடிச்சு படுக்க வைப்பேன். என் அம்மாக்காக தான் இந்த பூமி பூஜைக்கு போறேன். புரியல அண்ணி. என் அம்மாக்கு ஒரு சென்டிமெண்ட். எந்த ப்ராஜெக்டோட பூமி பூஜையா இருந்தாலும் நான் தான் கல் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாம் தலை எழுத்து. ஏன்னா நான் ராசியானவன். ஹாய் பஞ்சர். பஞ்சரு. கார் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுக்கணும், அதுதான் நமக்கு நல்லது. பேபிமா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்டெப்னி மாத்தணும், கொஞ்ச நேரம் ஆகும். சரியா? சீக்கிரம். கல்யாண வாழ்க்கையில இந்த மாதிரி ஸ்டெப்னி மாத்திர ஆப்ஷன் இருந்தா என்ன ஒரு நிம்மதியா இருந்திருக்கும் இல்ல? சாமி, எல்லாம் ரெடியா? மேடம் வந்த பின்னாடி அது இல்ல இது இல்லன்னா கடுப்பாயிடுவோம். பாத்து தம்பி, பூஜை பண்ற இடத்துல ஷூவை போட்டுட்டு சிகரெட் பிடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சாமி, நீங்க கூட தான் யாகன்ற பேர்ல எவ்வளவு புகை வளர்க்குறீங்க. அதை விட இந்த புகை எல்லாம் கம்மி தான் சாமி. நல்லதும் கெட்டதும் ஒன்னாயிடுமா தம்பி? ரெண்டையும் கலந்தா ஒன்னாகாதா? சாமி, வரவங்க கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்தீங்க, உங்க பேமெண்ட் கட் ஆயிடும். ஜாகிரதை. என்ன பூஜை பண்ணி என்ன பண்றது? இந்த மாதிரி ஆளுங்களால கம்பெனி நஷ்டம் அடையாம பகவானே நீதான் காப்பாத்தணும். வாங்க மேடம்.
குட் மார்னிங். பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் பக்காவா இருக்குங்க சார். நம்ம போலாம். சரி வாங்க மேடம். ஐயா ரெடியா இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, அம்மா வந்துட்டாங்கல்ல, ஆரம்பிச்சு. நீங்க செப்பல் விட்டுருங்க. நமஸ்காரம்மா, உட்காருங்க. ஆரம்பிச்சு. சரிங்கம்மா. வாங்க மேடம். வணக்கம் மேடம். வாங்க மேடம் போலாம். எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா வந்து இல்ல ஒண்ணு வேண்டாம். ஒரு குறையும் சரிங்க. இருக்கக்கூடாது. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேதே சர்வவிக்னோபசாந்தயே. என்னடா வரலனப்பா? வாங்க வாங்க. வருங்கால சித்ராதேவி மேடமே, வருக வருக. ஆமா, எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடியா இருக்கு மேடம். நீங்க வந்து எப்பவும் போல உங்க பொண்ணான கையால செங்கல் எடுத்து வைக்கணும்னு எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேடம். எடுத்து வச்சுட்டா போச்சு. வாங்க வாங்க மேடம். பார்த்து பார்த்துங்க மேடம். மேடம் செப்பல் இங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, வாங்க, ஓம் வாங்க. கௌரீபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, அங்கதான். ஓம் ஸ்கந்தாத்ரிஜாய நமஹ, ஓம் அப்படியே உட்காருங்க. ஓம் பூராய நமஹ, ஓம் தத்தாய நமஹ, ஓம் அத்தியக்ஷாய நமஹ, ஓம் சுதப்பிரியாய நமஹ, ஓம் அக்னிகர்பசிதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் வாணி பிரதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ, ஓம் சர்வதனயாய நமஹ, ஓம் சர்வரீ பிரியாய நமஹ, ஓம் சர்வாத்மகாய நமஹ, ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமஹ, ஓம் தேவாய நமஹ, ஓம் அநேகாசுராய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சுத்தாய நமஹ. शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं सदर्भुजं प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्नोपशान्तये. ॐ गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनाववस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्परिहाय चिन्तन्मोदविच्चेतसादनम्. அந்த முதல் சங்கலை எடுத்து வைக்க வர சொல்லுங்க. அப்புறம்னா ஒன்றும் ஆகலையே. ஒண்ணு இல்லம்மா. அப்ப நான் நில்லு. ஆன்ட்டி, அப்பர்ணா கல் எடுத்து வச்சு ஆரம்பிக்க வேண்டாம். எடுத்து வைக்க வரும்போதே கால் தடுக்கி தடங்கல் பண்ணுது. அது எனக்கு கெட்ட சகுனமா படுது. அப்பர்ணா வைக்க வேண்டாம் ஆன்ட்டி. இந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தாம்மா. தடங்கல்ல ஆரம்பிக்கிறது சரியா வராது. அப்ப மது நீயே எடுத்து வச்சிரு.
ஆன்ட்டி, இந்த ப்ராஜெக்ட் நாம நினைச்சபடி நல்லா வரணும்னு மனசார நினைக்கிற ஒருத்தர் கல் எடுத்து வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, நீயும் இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நினைக்கிறவ தானே? நாமெல்லாம் இந்த ப்ராஜெக்டால பயனடைய போறவங்க. நாம அப்படி நினைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னோட உயிரை கூட மதிக்காம இந்த ப்ராஜெக்டுக்காக கஷ்டப்பட்ட துர்கா முதல் கல்லை எடுத்து வச்சா இந்த ப்ராஜெக்ட் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா இருக்கும்னு நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். சரி, உன் விருப்பப்படியே செய். முன்னாடி வான்னு சொன்ன, நீ வரல. இப்போ உன் கையால கல் எடுத்து வச்சு இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு வைக்கணும்னு விதி இருக்கும் போது யாரால தடுக்க முடியும்? சந்தோஷமா போங்க துர்கா தேவி. துர்கா போ, நான் இருக்கல்ல. எடுத்துக்கோங்கம்மா. அண்ணி, அண்ணனை பாருங்க அண்ணி. நீங்க கல்ல எடுத்து வைக்க முடியலன்னு அண்ணன் எப்படி அழுகுறாருன்னு. முட்டாள் தங்கச்சி, உன் அண்ணி கால் மேல கால் வச்சதுதான் இந்த கண்ணீருக்கே காரணம். இது தெரியாம அண்ணி சென்டிமெண்ட்ல ஆளையே கொல்றா. ஆத்தா, எங்க மதுமா பெரிய பெரிய கட்டடம்லாம் கட்ட போறாங்க. அது மூலமா அவங்களுக்கு நல்ல லாபம் வந்து கோடிக்கணக்குல பணம் கொட்டணும்னு நான் உன்னை மனசார வேண்டிக்கிறேன். அப்படியே நடக்கணும் ஆத்தா. நல்ல சகுனம்மா. உங்க ப்ராஜெக்ட் நல்லபடியா நடக்குமா? எந்த தடங்களும் வராது, யாராலையும் தடுக்க முடியாது. विद्महे विष्णुपत्नी च धीमहि தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். இந்த நவதானியத்தை குலதெய்வத்தை வேண்டிட்டு போடுங்கம்மா. ஓ மகாலட்சுமி பிரசாத பல சித்திரஸ்து. சர்வ மங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஒவ்வொருத்தரா கல்லை எடுத்துட்டு வந்து வைங்கோ. மகாதேவதாபியோ. மேஸ்திரி இங்க வாங்கோ. ஓம் கல்லை எடுத்து வைங்கோ.
இந்த ப்ராஜெக்ட இந்த குழிக்குள்ள போட்டு மூடுறதுக்கான சக்தியை எனக்கு கொடு கடவுளே. மாதர் நமாமி கமலே கமலாய தாட்சி ஸ்ரீ விஷ்ணு கமலவாசனே விஸ்வமாதா க்ஷீரோதயே கமல கோமல கர்ப்ப கௌரி லக்ஷ்மி பிரசீத சததம் நவதாம் ஜனனி. மதுமா, இவ்ளோ பெரிய கட்டடம் கட்ட போறீங்க, அதுக்குன்னு ஒரு சின்ன கோயில் கூட இல்லையா? கோவில் கட்டி ஜாலியா உட்கார்ந்து தட்டுல விழுற காசெல்லாம் பொறுக்கி சாப்பிடலான்னு பாக்குறியா? என்ன உன் பிளான்? உன் குறிக்காரி புத்தி உன்னை விட்டு போகுதான்னு பாத்தியா? அது இல்லம்மா அண்ணா. ஏய், யூஸ்லெஸ். இது எத்தனை கோடி ப்ராஜெக்ட்னு தெரியுமா உனக்கு? ஒன்னு கல் எடுத்து வச்சு ஆரம்பிக்க சொன்னதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அது யார கை காட்டி இருந்தாலும் அவங்களை எடுத்து வைக்க சொல்லிருப்பேன். புரியுதா உனக்கு? துர்காவை திட்டலன்னா அம்மாவுக்கு தூக்கம் வராது. எந்த காலத்திலயும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஆகாது போல. இங்க கோவிலும் கட்ட முடியாது, பில்டிங்கும் கட்ட முடியாது. ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், இங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சமாதி கட்ட போறேன். மேடம் ஸ்வீட் நாம போலாமா? என்ன சிவா, சந்தோஷமா இருக்க போல இருக்கு, ஸ்வீட் எல்லாம் குடுக்கற? மேடம், கேவலம் ஒரு வேலைக்காரி செங்கல்ல எடுத்து வச்சு உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு உள்ளுக்குள்ள ரொம்ப கோபமா இருக்க மேடம். தின்னி பண்றான். போ. வர ஆத்திரத்துக்கு உங்கள துர்கா. அபிமா வேணாமா, வேணாமா, சொல்றது கேளுமா, வேண்டாமா அபிமா. ஏய் மது, உன்னை நான் விட மாட்டேன். சேலம் தாரமங்கலம் அருகே விவசாய நிலத்தில் குளம் வெட்டுவதற்காக தோண்டிய போது 50 சிலைகள் கிடைத்தன. தகவல் கிடைத்ததும் வருவாய்த்துறையினரும் என்னாச்சா? நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஒரு கோடிக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாத ஒரு வேலைக்காரி செங்கலை எடுத்து வச்சு அந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறான். அதை தடுக்க முடியாம வேடிக்கை பாக்குற நான்லாம் செத்தறலாம். அந்த இடத்தை தொல்லியல் துறையினர் தங்கள் வசம் எடுத்துக்கொண்டு நிலத்தை சுற்றியுள்ள மற்ற இடங்களையும் ஜேசிபி எந்திரத்தின் உதவியுடன் தோண்டி பார்த்து கொண்டுள்ளனர். எனவே மேலும் அந்த இடத்தில் சிலைகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சூப்பர் ஐடியா. ஐயோ ரத்தம். என்ன ஐடியா அண்ணி? டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுக்காக குழி தோண்டும் போது சிலை கிடைச்சதுன்னா தொல்லியல் துறைக்கு அந்த இடம் போயிடும். கொடங்கொடமா கொட்டுதே. முழு இடத்தையும் தோண்டி பார்த்துட்டு திரும்ப குடுக்கறதுக்குள்ள டவுன்ஷிப் ப்ராஜெக்டே க்ளோஸ். என்னமா கைராசிக்காரின்னு அந்த வேலைக்காரி துர்காவை முதல் கல் எடுத்து வைக்க சொன்னால அந்த மது, அவ வெச்ச ராசி டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் கைவிட்டு போயிடும். என்ன அந்த வேலைக்காரிய வச்சு அசிங்கப்படுத்தின மதுவை அதே வேலைக்காரிய வச்சு பழிக்கு பழி வாங்குறேன் பாரு. இதான் அபர்ணா அண்ணியோட கெத்து. உறுதியா இந்த பிளான் சக்சஸ் ஆயிடும் அண்ணி. ஏன்னா இந்த பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரத்தகாவை வாங்கிடுச்சு. அப்போ 100% சக்சஸ் தான் அண்ணி. எனக்கு ரத்தம் வர்றது உங்களுக்கு நல்ல சகுனமா? கல் சிலை ஒண்ணு வேணுமே. போன் பண்ணாலே வந்துரும். போன் பண்ணாலே போதும், சிலை வந்துரும். எப்படி? அது உனக்கு தேவையில்லாதது. உனக்கு தேவை சிலை, அவ்வளவுதானே?
சொல்லுங்க பாஸ். டேய் பயங்கரம், அர்ஜென்ட்டா ஒரு கல்சல வேணும், கொண்டு வாங்கடா. உடனே கொண்டு வந்துடும் பாஸ். ஓகே ஓகே. டேய் பாஸ் ஒரு வேலை சொல்லியிருக்காரு, வா. ஓ பாஸா? உனக்கு புருஷனா தானே இந்த சுந்தரனை பார்த்திருக்க. ஒரு கூட்டத்துக்கு பாஸா நீ என்ன பார்த்தது இல்லல, இனி பாப்ப. நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் அர்னால்டு. என் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், நாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரம், நாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரம்.